வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா மீனா மஹால். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா செந்தில் நகர் கொளத்தூர்ல இருக்கு. லொகேஷன் டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல கான்டாக்ட் டீட்டெயில் வந்து கீழே கொடுக்குறேன். வாங்க ஹால் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங். ஆக்சுவலாக மண்டபம் உள்ள வந்து பார்க் பண்ணிக்கலாம். கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது தனியாக இங்கே பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 கார் கிட்ட இங்கே பார்க் பண்ணிக்கலாம். பைக் வந்து பார்த்தீங்கன்னா மண்டபம் கீழே பார்க் பண்ணிக்கலாம். உள்ள பார்த்தீங்கன்னா 50 பைக் கிட்ட உள்ள வந்து பார்க் பண்ணிக்கலாம் தாராளமாக. இன்னைக்குன்னு பார்த்து ஒரு பர்த்டே ஈவெண்ட் இருக்கு, சூப்பராக டெக்கர் பண்ணியிருக்காங்க. உள்ள வந்தோம்னா லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் இருக்கு. வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹால் பார்த்துருப்பீங்க. ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரைஸ் வந்து 40,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும் சொல்லியிருக்காங்க. நம்ம சேனல் பேர் யூஸ் பண்ணி டிஸ்கவுண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாக் எடுக்கலான்னு வந்தது. இங்கே வந்து ஒரு பர்த்டே ஈவெண்ட் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அந்த பாப்பாவுடைய பர்த்டே ப்ரொமோட் பண்ணுற மாதிரியே இருக்குது. எனக்கு சூப்பராக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராயிங், என்ன டிராயிங் தான் அது தெரியலையா, ஒன்று போயிட்டு இருக்கு. டிராயிங் லைவாக வரைஞ்சி கொடுப்பாங்க. அது வீடியோவில் காட்டுறேன் பாருங்க, சூப்பராக இருக்குது. என்னண்ணா பிம்பிளமா இருக்கு? எனக்கு மூஞ்சே சொறி பிடிச்ச மாதிரி தான்டா இருக்கு. பிம்பிள் இல்லாதது ஒரு குறையா? இவர் வந்து எல்லாருக்கும் வரைஞ்சு கொடுத்தா அவருடைய போட்டோ எடுத்துதான் இவன் வரைஞ்சு கொடுக்குறான். அடே பேயில போமா. இல்ல இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட, எனக்கு காமிச்சிட்டா. அது இப்படியால வரையணும். இந்த பாருல
ஏன்டா நல்லா வரைஞ்சிட்டு அங்கங்க கோடு கூட போட்டு வச்சிருக்க. பிரதர் கிட்ட பேசுறதுக்கு வந்து இப்பதான் கொஞ்சம் டைம் கிடைச்சது, அதனால சரி டைம் விட்டுற வேணான்ட்டு வந்திருக்கேன். ப்ரோ இது எவ்வளவு இயர்ஸ் ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 3.5 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இது பிரைஸ் எப்படி இது? இல்லை, இது வந்து ஈவெண்ட்ஸ்க்கு வந்து ஸோ சென்னைக்குள்ளே நாங்கள் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 10K ஃபார் 4 hours பண்ணுறோம். ஸோ 100 to 120 டிராயிங்ஸ் நாங்கள் வந்து கேரிகேச்சர்ஸாக பண்ணி கொடுப்போம் ஸோ ஃபங்க்ஷன்ஸில். ஸோ இது இல்லாமல் இண்டிவிஜுவல் கேரிகேச்சர்ஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸ்டார்டிங் ப்ரைஸ் நம்மக்கிட்ட 150 rupees பெர் ஹெட் வந்து கேரிகேச்சர்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஈவெண்ட்ஸ்க்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் 10K வரும் சென்னையில். கான்டாக்ட் நம்பர் அந்த சொல்லிட்டீங்கன்னா நம்ம வியூவர்ஸ் யாராவது கான்டாக்ட் பண்ணி. ஷூர். ஸோ நம்மளோட கேரிகேச்சரோட பிராண்ட் பேர் வெல்வோம். ஸோ நீங்கள் வெல்வோம் இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல போட்டால் நம்மளோட நம்பர் கிடைக்கும். ஸோ நம்மளோட ஷாப் வந்து வெஸ்ட்மாம்பலத்தில் இருக்கு, ஆரேகவுடா ரோட் ஆப்போசிட் டு ஜெய் பஜாஜ் ஷோரூம். நம்மளோட மொபைல் நம்பர் 9677036054. ஸோ அந்த நம்பர் நீங்கள் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நம்மளோட ஈவெண்ட். தேங்க்யூ. நம்ம மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் வாங்கிட்டேன். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஈவெண்ட்டுக்கு உங்களுக்கு கால் பண்ணுங்க, பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 300 மெம்பர்ஸ் தாராளமாக உட்காரலாம். டைனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 மெம்பர்ஸ் கிட்ட தாராளமாக ஜாலியாக உட்காந்து சாப்பிடலாம். ஃபுல் ஏசி, இது வந்து ஃபுல்லாக அந்த சென்ட்ரலைஸ்ட் ஏசி போட்டுருக்காங்க, சூப்பராக இருக்குது. டெக்கரேஷனில் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்டே உள்ள ஒரு டீம் இருக்குது. அந்த டீம் தான் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்லாம் பண்ணிப்பாங்க. அது தவிர்த்து கேட்ரிங்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில இருந்து கூட நம்ம உள்ள கொண்டு வந்து நம்ம பண்ணிக்கலாம். சமைக்கிறதெல்லாம் ஃபுல்லாக வெஜ் நான்வெஜ் எல்லாம் வெளியே தான். இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும், ஏதோ ஃப்ரை மாதிரி பண்ணணும், 65 பண்ணணும், இல்லை வெஜ்ஜில் ஏதாவது ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா அது நம்ம கீழே நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோகிராஃபிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து நம்மளே ஒரு கஸ்டமரை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துடலாம். இங்கே வந்து ஒருத்தன் இருந்தான், மானஸ்தான்னு சொல்லி ஒருத்தன் இருந்தான். எங்கடா ஆளை காணோம் அப்படின்னு பார்த்தா அதோ உட்காந்துட்டு இருக்கான். இதுக்குதான் நீ என்ன அங்க விட்டு போனியா? டேய் நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. எனக்கு தேவையா கேட்டுறேன்னு தப்புதான். சரி, உனக்கு என்ன ரிசப்ஷன் நீங்க பண்ணிடலாமா? ஆவாதுன்றியா? வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரிலாம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்க. அவங்களும் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஒரு குட்டி பையன் இருக்கான், அப்போலேருந்து சத்தம் போட்டுகிட்டே இருக்கான். அவனுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் மைக் வந்து வாய்க்குள்ளே விட்டு பேசிட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளோ சத்தம் போட்டுட்டு இருக்கான். வந்துட்டானுங்க போல, வந்துட்டான்டா, பேச விட மாட்டேன்றானுங்க, குறுக்க வந்துடுறானுங்க. யோ சத்தம். இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஷோபன் வ்ளாக்ஸ் சேனல் இருக்கு, மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க எல்லாரும் வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய். ஏய், மூஞ்சி போடுற எவ்வளோ பெருசாக இருக்குது. அக்கா உங்க பேர் என்ன? காவியாவா? டேய் வாடா, டே வேலையை ஆரம்பிக்காதடா, வாடா. அதானே பேரு கேட்டு அதான் அதுக்கப்புறம் இன்ஸ்டா பேஜ் கேட்பேன், அதான் வந்துரு நீ. டேய் சாப்பாடு போறாங்க, வாடா போலாம். வாடா போவோம். என்னை பார்த்து காப்பி அடிக்காத. நானே கரியர் ஸ்பெல்லிங்க தப்பா எழுதிட்டு 2 வாட்டி அடிச்சு எழுதிருக்கேன்.